வணக்கம். வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய்ச் சொற்கள் விழித்தொடரில் உயர்திணை பெயருக்கு பின் வல்லினம் மிகாது. எழுவாய் சொல் என்றால் யானை பிளிரியது. இந்த சொற்றொடரில் பிளிரியது எது? யானை. இது போன்று எது செயலை செய்கிறதோ, யார் செயலை செய்கிறார்களோ அது எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது. யானை பிளிரியது, இந்த இடத்தில் வல்லினம் மிகாது. முருகா கேள், இது விழித்தொடர். விழித்தொடர் என்பது ஒருவரை நாம் எவ்வாறு அழைப்பது, கூப்பிடுவது. முருகன் கேள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், முருகா கேள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல முருகா கேள் அப்படிங்கிற விழித்தொடரில் வல்லினம் மிகாது. அதற்கடுத்தது உயர்திணை பெயருக்கு பின். ஒரு சொற்றொடரில் உயர்திணை பெயர் இருந்து அதற்கு பின் வினை சொற்கள் வரும்போது அங்கே வல்லினம் மிகாது. அடுத்ததாக அது, இது, எது, அவை, இவை, எவை, இது போன்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அது சென்றது, இவை பறந்தன என்றுதான் எழுத வேண்டும். பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் அடுத்து வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல், இந்த இரண்டு இடங்களிலும் வல்லினம் மிகாது. 8, 10 தவிர பிற எண்ணு பெயர் அடுத்து வல்லினம் மிகாது. 2 புத்தகம், 3 கோடி என்று எழுதுவதுதான் சரி. இது போன்ற இடங்களிலும் வல்லினம் மிகாது. அடுத்ததாக வினைத்தொகையில் மிகாது. எங்கெல்லாம் வினைத்தொகை வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகாது. சுடுசோறு, அடிக்குழாய், அல்லது வல்லினம் மிகாமல் எழுதணும். அடுத்தது உம்மை தொகையில் மிகாது. உம்மை தொகை என்றால் தெரியும். தாயும் தந்தையும், இதுபோல இந்த தொகை என்பது மறைந்து வருவது. தாயும் தந்தையும் என்பதில் மறைந்து தாய் தந்தை. வெற்றிலையும் பாக்கும் அப்படிங்கிறதுல வெற்றிலை பாக்கு, மறைந்து வெற்றிலை பாக்கு என்ன வருகிறது. இது போன்ற உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், இதில் வல்லினம் மிகாமல் எழுத வேண்டும். அடுத்தது அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. பார் வல்லினம், இந்த அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. சலசல என்ற இரட்டை கிளவியிலும் வல்லினம் மிகாது. அடுத்தது படி என்னும் சொல்லை அடுத்து, அதாவது அப்படி, இப்படி, எப்படி, இந்த 3 படியில் முடியும் சொற்களை தவிர மற்றபடி படி என்னும் சொல்லில் முடியும் பொழுது வல்லினம் மிகாது. உதாரணமாக எழுதும்படி சொன்னேன், இந்த இடத்தில் வல்லினம் மிகாது. அடுத்ததாக வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, இந்த வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. உதாரணமாக 2ஆம் வேற்றுமை தொகை இலை பறித்தான், 3ஆம் வேற்றுமை தொகை கை தட்டு, 4ஆம் வேற்றுமை தொகை வீடு சென்றான், 5ஆம் வேற்றுமை தொகை கரை பாய்ந்தான். இது போன்று வேற்றுமை தொகை 2, 3, 4, 5 ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. அடுத்ததாக 3, 5, 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை விரியில் என்றால் அந்த வேற்றுமை உருபு என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி, இது போன்ற வேற்றுமை உருபு 3, 5, 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. அடுத்ததாக உகரத்தில் முடியும் வினையெச்சம் மென்தொடர் இடைத்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சம் தின்று தீர்த்தான், இந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்தது மென்தொடர் குற்றியல் உகரம் நொங்கு தின்றான், இந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகாத இடங்கள். அடுத்ததாக இந்த சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. எந்த சொற்கள்? அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, நேற்றைய, இன்றைய, நாளைய, இது போன்ற இந்த சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது.